ಪ್ರಜ್ವಲಿಸುವ ಶೋಭಾಯಮಾನವಾಗಿರುವ ನಿಮ್ಮ ವರ್ಚಸ್ಸು ನಮಗೆ ಸ್ಫೂರ್ತಿಯನ್ನು ನೀಡುತ್ತೆ. ಅಂತೆಯೇ ನಿಮ್ಮ ಮಾತುಗಳು ಶಶಿಯ ಕಿರಣಗಳಂತೆ ನಮಗೆ ತಂಪನ್ನು ನೀಡುತ್ತೆ. ನಮಸ್ತೆ ಮ್ಯಾಮ್, ವಣಕ್ಕಂ, ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ, many happy returns of the day. Thank you ma'am so much for teaching me dance, Bharatanatyam. I remember being the only boy in class. You patiently taught me and made me a good dancer. Because of you and your guidance, I have performed in many big auditoriums and got praised by many people, especially from my mother. Thank you so much ma'am. Thank you. Namaste auntie. Wish you a very happy birthday. Today I want to share my feelings and my experiences of being your student. Those are immemorable in my life. Those years of learning under you எனக்கு வந்து ஒரு ஆழமான இம்ப்ரெஷன் இருக்குது எனக்குள்ள. There have been many days, நான் வந்து அது வந்து கனவுல கூட பார்த்துருக்கேன். இந்த ஜெயநகர் ப்ரெமிசஸில் அவங்க வீட்டில் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் எனக்கு அப்பப்போ வரும். ஒரு லைக் ஒன் ஸ்லைட் ஷோ மாதிரி. ஈவன் இன் மை ட்ரீம்ஸ் ஐ கீப் கெட்டிங் ஈவன் நவ். ஸோ அதை வச்சு நான் எத்தனோ தடவை ஐ ரியலைஸ் டு மை செல்ஃப் ஹவு மச் ஆஃப் இம்ப்ரெஷன் மை learning under you has made on me அப்படின்னு சொல்லி. பிகாஸ் அந்த குவாலிட்டிஸ் அப்படி இருக்குது உங்களில். தட் affection for the student, the brilliant artist that you are, the commitment for the art, and a wonderful human being that you are. இதெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு பர்சனாலிட்டியில் வந்ததுனால அது ரொம்ப இன்ஃப்ளூயன்சிங்காக இருக்குது in a positive way. You have influenced me in my life. உங்களோட நான் just by observing you, நீங்கள் ஒர்க் பண்ணுற விதத்தை வந்து பார்த்து எனக்கு என்ன அறியாமையே எனக்கு வந்து in these days, later daysல நான் அதை ரியலைஸ் பண்ணது. how to approach a subject, how to choreograph dance, அது எல்லாமே எனக்கு வந்து I feel you have inspired me in every way. The depth with which சாஹித்யா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், மியூசிஷியன்ஸோட எப்படி ஒர்க் பண்ணணும், அந்த கோரியோகிராஃபியில் வந்து ஹவு டு பிரிங் டெக்னிக்காலிட்டிஸ் at the same time how to be very natural about the creative process. அதெல்லாம் வந்து நான் உங்களை பார்த்தே வந்து எனக்கு எத்தனையோ வந்து வித்தவுட் மை நாலேஜ் எனக்கு அவ்வளோ இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்குன்னு சொல்லி எனக்கு புரிஞ்சதே கொஞ்சம் மச் லேட்டர்னு சொல்லணும். ஸோ இன்ஃபேக்ட் நான் மேபி ஆஃப்டர் ட்ரைங் டு எக்ஸ்பெரிமெண்ட் சம்திங் ஆன் மை ஓன், ஐ ரியலைஸ் தட் in every aspect of my thought and experimentation, your influence was always visible to myself அப்படின்னு சொல்லி. So to that extent, நான் வந்து உங்களுக்கு I don't know how to express my gratefulness. You have become an image in me. நீங்கள் ஒரு ஐடலாக இருக்கீங்க. you reside in my heart. எனக்கு அதை வந்து எப்போவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோங்கிற அவசியம் கூட இல்லைன்னு தோணும். அண்ட் இன்ஃபேக்ட் நான் எத்தனையோ தடவை என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கூட நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் இருக்கணும் லேர்னிங்குக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப், இந்த ஒரு ஹோம்லினஸ், அதெல்லாம் வந்து நான் இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அது ரொம்ப ப்ரெஷியஸ் அப்படிங்கிறது வந்து நான் கற்றுண்ட விதத்தில் வந்து அதை கற்றுண்டேன். ஸோ பத்மஸ்ரீ அக்கா இருக்கலாம், அங்கிள் இருக்கலாம், அந்த ஃபுல் ஃபேமிலி, தீபா குட் ஃப்ரெண்ட், அந்த ஃபுல் ஃபேமிலியே வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அபிநயம்னா என்ன, அதை வந்து எப்படி நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கணும், அந்த பிளாட்டை வந்து எப்படி டெவலப் பண்ணணும், அந்த பிளாட்டுக்குள்ளே அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், இமேஜினேஷன்ஸை வந்து எப்படி நம்ம அதை வந்து அக்காமடேட் பண்ணணும், இது எல்லாமே நான் வந்து உங்களை பார்த்து நான் எனக்கே அறியாமல் நான் கற்றுண்ட விஷயங்கள்.
உங்கள் கோரியோகிராஃபி மூலமாக கற்றுண்டது. அப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ணுற விதத்துலேயே வந்து நான் நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னு அப்படின்னு எனக்கு எப்போவுமே தோணும். யூ கேவ் மீ ஃப்ரீடம், யூ கேவ் மீ டெக்னிக்காலிட்டிஸ், நீங்கள் வந்து ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி லெவல்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. அது வந்து வெரி ஃபியூ பீப்புள் ஹேவ் டன். அதுக்கு வந்து ரொம்ப மெச்சூரிட்டி வேணும். தோ டீச்சிங் இஸ் ஹேப்பனிங், ஒரு லெவலில் வந்து ஆர்டிஸ்ட், ஒரு 2 ஆர்டிஸ்ட் வந்து இன்ட்ராக்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு கொடுத்துருக்கீங்க நீங்கள். இட் ஹாஸ் கிவன் மீ லாட் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். பியாண்ட் த ரிலேஷன்ஷிப் வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் த ஆர்ட் இட் செல்ஃப். அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் மொமெண்ட்ஸ் அண்ட் ப்ரெஷியஸ் இன்ஸ்டன்சஸ்ன்னு சொல்லுவேன். I keep sharing all these things with my friends, colleagues and students, talking about you. So all I want to say is, Auntie, a very, very big thank you. You gave me a lot of opportunities, exposure. You allowed me to make my mistakes and learn from my mistakes. And whenever I made mistakes, you have corrected me, you have warned me, you have scolded me, you have appreciated me, you have shown affection towards me. எதுவுமே விடலை நீங்கள். ஐ ஃபீல் கம்ப்ளீட். ஐ ரிசீவ்ட் எவ்ரி திங் கம்ப்ளீட்லி ஃப்ரம் யூ. அந்த திருப்தி எனக்கு இருக்குது. ஸோ வேறு இதுக்கு மேலே என்ன பேசினாலும் இட் வில் பி நாட் ஆடிங் எனிமோர். என்னோட பாவத்தில், என்னோட ஃபுல்ஃபில்மெண்ட்டில் நான் உங்களுக்கு ஐ கன்வே மை சாஷ்டாங்க பிரணாம் டு யூ. ப்ளீஸ் அக்செப்ட் மை salutations.
संस्थिता नृत्यरूपेण संस्थिता नृत्यरूपेण संस्थिता नमस्तस्यै नमो